ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாப்புஸ் குட்டி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மிதமான சூட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதை நல்லா பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதை தான் நம்ம பெப்பர் சிக்கனுக்கு மசாலாவாக சேர்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 2 தக்காளியோட பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காஞ்ச மிளகாய் 4, கொஞ்சமாக கருவேப்பிலை. பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும், காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செய்கிற ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நான் வந்து காரத்துக்கேற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பெப்பரில் சேர்க்குறனால அதுவே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே ஸ்பைஸியாக வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனோட பச்சை வாசனைலாம் போய் இன்னுமே நல்லா சுவையாக இருக்கும். பத்து நிமிஷமாக சிக்கனை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து சிக்கனை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறேன், அதனால் நான் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுருங்க. சிக்கன்லாம் சூப்பராக வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பெப்பர் மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். மசாலா சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் போல் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
5 மினிட்ஸ்க்கு நான் சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துட்டேன் அண்ட் மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிடுச்சு அண்ட் கடைசியாக ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டா நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி. பெப்பர் சிக்கன் ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பாப்பூஸ் குட்டி ரெசிபிஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.